ஏப்பா எல்லாம் ஆள் போட்டாச்சா? ஒண்ணு பொறுத்து ஒண்ணு போட்டு என்னைக்கு ஒண்ணு வச்சு போடுறோம் அன்னைக்கு போட்டதோடு சரி. அன்பார்ந்த பெரியார்களே, அருமை மிக்க தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, எங்களுடைய ஆண்டோர்களே, சான்றோர்களே, எங்களுடைய கலையை கண்டு கலைக்க வந்த எங்கென்னும் ரசிகர் மக்களே, ஏனென்றால் ரசிகர் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை, ரசிகர் இல்லை என்றால் எங்களுக்கு வேலை இல்லை. எங்களை வாழ வைக்க தெய்வமே இந்த ரசிக பெருமக்கள் தான், எங்களை வாழ வைக்க தெய்வமே இந்த ரசிக பெருமக்கள் தான். ஆனா எல்லாத்தையும் வாழ வைக்க தெய்வம் நான் உள்ளூர் மாதிரி என்ன குட்டிய மாரியம்மா சரி, எல்லாத்தையும் வாழ வைக்க தெய்வம் நான் உள்ளூர் குதி கொண்டிருக்கும் இந்த சக்தி மாரியம்மன். ஆனா எங்களை மட்டும் வாழ வைக்க தெய்வம் இந்த ரசிகர்கள் தான். ஏனென்றால் இந்த கிராமிய தெருக்கூத்து கலையை நாங்க வளர்த்துறோம், கிராமிய தெருக்கூத்து கலையை நாங்க வளர்த்துறோம். இந்த கலைஞர்களை நீங்க தான் வளர்த்த வேண்டும், அது உங்க கையில தான் இருக்கிறது. அதுக்காக உங்களுடைய வருகைக்கு எங்களுடைய சிறு சக்தி நாடக சபா மதிப்புக்கு மரியாதைக்குரிய உன தம்பி எரப்பட்டியை சேர்ந்த உங்க சின்னசாமி அவர்களும், இன்னும் ஏழுகல்பட்டியை சேர்ந்த உங்க நாதவாத்தியார் அவர்களும், இன்னும் அதாவது சேர்ந்த இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் மாதப்ப வாத்தியார் வருகை தந்திருக்கிறார். இவர் 3 பேர் இணைந்து நடத்தும் நம்ம சக்தி நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காளியாத்தா, மாரியாத்தா, பூவாயி, புடவகாரியா ஒரு ஆளு கூட கை தட்டல, ஏன் கை தட்டலுங்கிறாங்க? எங்க உங்க வீட்டு பிள்ளைக்கு எல்லாம் ஜோர கை தட்டு பார்க்கலாம், எல்லாம் ஜோர கை தட்டு பார்க்கலாம். இன்னும் 3 பேர் கை தட்டல, இன்னும் 3 பேர் கை தட்டல. சினேகா, நக்மா, குஷ்பு, அவங்க 3 பேர் கை தட்டா பாப்பேன். இல்லையா பொட்டி போடி எடுத்துக்கிட்டு மாத பாத்திரம் கூட்டி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். அப்பதான் கூத்து நிக்கும், மெயினால கூட்டி போடதான் கூத்து நிக்கும். எங்க எல்லாம் ஜோர கைத்தட்டு பார்க்கலாம். மறுபடியும் 3 பேர் கையெழுத்துல அங்கவை, சங்கவை, பொங்கவை வேலை ஜாஸ்தியா இருக்கும். சரிதான் இருக்கட்டும். இன்னும் வந்தவங்களே வராதவங்களே தம்பி ஒரு ஆளு கூட கட்சி கொடுக்கூடாது யாரும். கை உட்காந்து டீ கொடுக்க முடியாது. தம்பி ஒரு மனிதனை பார்த்தா வணக்கம் தனக்கழகு, வணக்கம் தனக்கழகு, வாழாத புள்ளெல்லாம் எடுக்கழகு. வாழாத வீட்டுல இருக்கிற பிள்ளை உடுக்கழகா? ஆமாமா. எப்படி அது வீட்டுல சும்மா தானே கிடைக்குது? என்ன நம்ம பள்ளிப்பட்டி ஒரு ராஜா ரெடியாமா எப்பதான் ரெடி பண்ண பாட்டு இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க சொன்னா இல்ல, இதுக்கெல்லாம் சம்பளம் அது எப்படி கரெக்டா பண்ண அது எப்படி கணக்கு பண்ணிட்டு கரெக்டா இருக்கணும், நம்மளுக்குள்ள இருக்கணும். சொல்லலாம் இல்லப்பா, ஒரு மனிதனை பார்த்தா வணக்கம் தனக்கழகு, அதனால வந்தே உங்கோயா அப்படி சொல்லு. வந்தேங்க ஐயா, வந்தேங்கோயா, வாங்கய்யா, வாங்கோயா வணக்கம், வாங்கய்யா வணக்கம், இல்ல வாங்கய்யா வணக்கம், வாங்கய்யா வணக்கம். தம்பி ஒரு மனிதனை பார்த்தா வணக்கம் கொடுக்கணும், அதனால வாங்கய்யா வணக்கம். தம்பி ஒரு ஆள் அதாவது வந்தவங்களே வராதவனா இன்னும் கூத்து பார்க்க வந்தவங்களே, எப்படி கூத்து பார்க்க வந்தவங்களே வராதவங்களே, கூத்து பார்க்க வந்தவங்களே வராதவங்களே, இன்னும் போட்டவங்களே போடாதவங்களே,
நீங்க போட்டவங்களே போடாதவங்க எல்லாரும் சாக்கு பீ கொடுத்துருக்காங்க. அது கவுசடிக்கும். நான் சொல்றது எல்லாரும் சாக்கு பீ கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சாக்கு பீ கொடுத்துருக்காங்க. இன்னும் வாய் கொடுத்துருக்காங்க. இன்னும் படதாவும் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்பதான் கூத்து பார்க்க வராங்க. ஒரு 20 வருஷம் முன்ன, ஒரு 30 வருஷம் முன்ன கூத்து பார்க்க வரணும்னா எப்படி வருவாங்க? ஆளுக்கு ஒரு வேட்டு எடுத்துக்கிட்டு, இல்ல ஒரு சீலை எடுத்துக்கிட்டு, அது 4 3 மடிச்சு போத்திட்டு வருவாங்க. அப்பெல்லாம் பழைய துணிக்கே பஞ்சம். அப்பெல்லாம் ரொம்ப பழைய துணிக்கு பஞ்சம். ஆனா இப்ப எப்படி ஆளுக்கு ஒரு பாய், ஆளுக்கு ஒரு தலைமணி, கக்கத்துல ஒரு குழந்தை கூட நாய்க்குட்டி எல்லாம் கூட்டு வந்துடுறாங்க. பிரச்சனை நீ உருவாக்குறங்க. ஏன்னா வீட்டுல இருந்து வரலாம், மண்ணுல மண்ணாய் பொறுக்கிற உட்காந்தா பாய் கொண்டு வந்தா பாய் மேல உட்காந்துக்கலாம். தலை மூட்டு டெய்லி நான் மாமூலா வச்சு பழகியாச்சு. தூக்கம் வந்தா பழக்க வச்சு தூங்கிக்கலாம். இந்த நாய்க்குட்டின்னு சொன்னீங்க, நாய்க்குட்டி எதுக்கு? இந்த குழந்தைங்க எதுக்கு? கூட குழந்தைகளை ஊட்ட விட முடியாது, கூட கூட்டு வந்துறாங்க. நாய்க்குட்டி என்னத்துக்கு? இப்படி குழந்தைங்க எல்லாம் பீ பேண்டா திங்கறதுக்கு கூட்டு வந்துறாங்க. கையில அள்ளி போட முடியாதா? இல்லப்பா, அது அந்த காலத்து ஆயவங்க கையில அள்ளி போட்டாங்க. குழந்தைங்க ஆய்களை கண்டா பிறந்த காலத்து ஆயவங்க சாம சோறு, நெல்லுஞ்சோறு, கம்மஞ்சோறு, மனங்கொள்ள அள்ளி போடுவாங்க. ஆனா இந்த காலத்தை பொட்டு புள்ளிங்க அப்படி கிடையாது. ஆய் உட்காந்துல போதும் கூப்பிடுவாங்கடா, அப்படி கூப்பிடுறாங்க. நாய் இப்படி எங்க ஊர்ல ஒரு புள்ள கொண்டு வாய் ஆனா இப்ப என்ன பண்றாங்க? அதையும் போறது விட்டாங்க. அப்பயும் போறது என்ன பண்றாங்க? 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் பேம்பர் செட் மாட்டி விட்டுறாங்க. அது என்ன பேம்பர் செட் மாட்டி விட்டாரு. திரும்ப காத்தால 6 மணிக்கு 7 மணிக்கு கழிச்சு போட்டுறாங்க. அது நாய் என்ன பண்ணு போற பஞ்சு இழுத்து விளம்பரம் பண்ணி காலம் மாறி போச்சு. காலம் கம்ப்யூட்டர் காலமே போச்சு. நவீன நாகரிகமான காலமே போச்சு. யார் தெரியுமா? போச்சு. ஆட்டுக்கல் அவைக்கல் தேதியில போட்டு ஆட்டுக்கல் அவைக்கல் போச்சு. இப்ப வீட்டுல மிக்ஸி கிரைண்டர் வந்து உப்பு சக்கரை போச்சு. மேம்பாலத்து ஃப்ரிட்ஜ், நான் சொல்ல ஃப்ரிட்ஜ், அது வந்து ஃப்ரிட்ஜ், நான் சொல்ல ஃப்ரிட்ஜ், ஐஸ் பொட்டி, கூலிங் பொட்டி வந்து மனுஷனுக்கு உப்பு சக்கரை. யாரோ பாரு லோ பிபி, ஹை பிபி, தைராய்டு, மைராய்டு, லோ பிரஷர், ஹை பிரஷர், உப்புங்கறான். மைராய்டு எங்க இருக்குது? எல்லாம் வந்து மாட்டேங்குது. உப்புங்கறான், சக்கரைங்கறான், குரானா, ஒரு செகண்ட் குனியா, டெங்கு காசு, வைரஸ், இதெல்லாம் ஏமா இருக்குது? ஏன் என்ன வருது? நம்ம சாப்பிடுற விதம் எப்படி? நம்மளும் பழைய சாப்பாடு சாப்பிட்டு பாரு. ஆமா, ஒரு 25 நாளுக்கு சாப்பாடு சித்துமாடா. நான் சொல்லும் பழைய சாப்பாடு சிறுதானியம், கம்பு, சோளம், வரகு, தென்னை, ஆறு இந்த சாப்பாடு சாப்பிட்டா வைட்டம் சக்தி அதிகரிக்கும். வைட்டம் சக்தினா என்னன்னா உடலுக்கு ஊட்டச்சத்து, இரும்பு சக்தி அதிகரிக்கும். அதுக்குதான் போட்டோட போடாத. அண்ணா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும்? ஒரு குடும்பம் என்பது ஒரு குருவி கூடு. ஒரு குடும்பம் என்பது ஒரு குருவி கூடு. நம்ம வாழ்வதெல்லாம் ஒரு தேன் கூடு. இன்பம் என்பது ஒரு போட்டு, துன்பம் என்பதும் வரு போட்டு. குடும்பத்தை திறந்த பக்கம் மனிதனுக்கு என்ன ஒரு கேடு? எல்லா மனிதர்கள் போய் சேர்வார்கள் ஒரு நாள் சுடுகாடு. அது வரையில நம்ம நேர்மொழியில சின்ன நடை போடு, ஜாதி மத ஒட்டு பண்ணி பாடு. இதுதான் தமிழ்நாட்டின் பண்பு. சுடுகாட்டுல இருந்து இருக்கணும். சுடுகாடு டெய்லி ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை போயிட்டு வராங்க. நாங்க செத்தாதான் சுடுகாடு போவாங்க. நல்ல உயிரோடு போறேன். எதுக்கு போற? என்ன நீ எதுக்கு சுடுகாடு போகணும் உயிரோட? என்னத்துக்கு? எதுக்கு போற? எதுக்கு போற? ஒன்னே முக்கா ஏக்கரா இருக்குது. ஆமா, எதுக்கு? பீப்பாட்டத்து போய் எல்லாம் இப்படி வந்து ஓடையில உட்காருவாங்க, காட்டுக்கு போயிருவாங்க. சுடுகாடு போய் உட்கார காரணம் என்ன? எப்படி பார்த்தா 20-30 கழிச்சு போல சேர்த்து போயிருவோம். அதனால பாவி சண்டால கோமாளி எப்ப பார்த்தாலும் இங்கேயே ஒரே கொண்ட குறையாட்டு ட்ரீட்மெண்ட் வச்சான். அவன் இடம் பிடிச்சிருப்பான் இருக்குது. அவன் அங்கேயே போட்டு பச்சுட்டுவாங்க. எல்லாம் சட்ட பின்னாடி இடம் பிடிச்சா நீ உயிரோடி போய் முன்னாடி ட்ரீட்மெண்ட் யாருக்கும் அங்கே அப்பதான் யாரும் போட மாட்டாங்க. அதுக்கு தானே ஒரு நாளைக்கு 50 வாடி போற காட்டுக்கு. எல்லாம் பேண்டாலும் அர்த்தமாக்கணும். ஆமா ஆமா, அர்த்தமா. சரி அண்ணா, நம்ம பேசக்கூடிய கவனிப்போம். சரி அண்ணா, இருந்தாலும் நீங்க இப்ப 15 பேர் 20 பேர் வந்துருக்கோம். என்னதான் 20 பேர் வந்தாலும் பொன்னாடை நம்மளுக்கு. பொன்னாடை
புகழாடை. மாலை மரியாதை போந்த உடனே தான் மாலையும் போடுறாங்க. என்ன மாலை? சமத்துக்கு போற மாதிரி சாமி போட மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம அருள் நிறைய வாங்கிருக்கோம் வாங்கிருக்கோம். சரி அண்ணா இருந்தா இருக்கட்டும். இப்படி இடம் வருது ஒண்ணுமே தெரியாது பாவா. இடம் வருது அரகாசனலி. அரகாசனலி பழைய தோப்பு அந்த இரு ரைட்டு. இப்ப அரகாசனலி சம்பளம் வாங்கிட்டா அந்த ஆயா இறப்பட்டிங்குது. அது பழைய தோப்புல போய் காத்தா சம்பளம் வாங்கலாமா இல்ல அரகாசனலியா இல்ல இறப்பிட்டியா? பழைய தோப்புல வாங்கி. எனக்கு சின்ன சந்தேகம். ஐயா ஏன் இப்படி ஒன் சைடு ஒரு வச்சு உட்காந்துக்கிற? குசு குசு போறியா? குசு போறியா? நல்லா உட்கார குசு போறலாம் இப்படி உட்காந்துருக்க. இல்ல ஏன் கேக்குறா என் ஊர்ல ஒரு ஆயா அப்படியே உட்காந்துச்சு. அது ஒதுக்க ஒரே ஒரு கேள்வி உட்காந்துக்கிட்டு ஒன் சைட உட்காந்துச்சு. பாட்டி பாட்டி யா பாட்டி ஒட்டி மட்டும் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒன் சைட உட்காந்துக்கிறேன். கொடாங்கிறது அவர் கொடி கழிப்பிட்டு ஓயாம புறக்கு குசு வருது. கூடுதல் உட்காந்தா குசு விட்டா குசுவமா வந்துட்டு அதுதானே உட்காந்து. அப்படி நீ ஏதோ குசு போறியா? குசு போறியா? இந்த இறப்பிட்டிலேயே நான் தாண்டா பெரிய வாழு. பெருமாள் வரைக்கும் இருக்குமா? என்ன பெரிய வாழு இல்ல சின்ன பிட்டு இருக்குது. பெரிய அண்ணா பெரியால பெரியாலா அந்தஸ்துல பெரியாலா சொத்துல பெரியாலா வயசு வருஷடா யாருமேனா பெருமரா எந்த வகையில பெரியாலா? தேர்ல நம்ம பழத்தை வச்சு என்னன்னா நீ பேட்டு பழுத்து வச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு. ஆமாமா அதுக்கு இப்பயே வாடு தம்பி. எந்த வகையில பெரியா? எந்த வகையில பெரியா? மந்திரத்தில் பெரியாளா? ஓஹோ இல்ல தம்பி இறப்பிட்டு இருக்குல்ல இந்த மெயின் ரோட்டு ஓரம் இங்க இருந்து எடுத்துட்டா சின்ன பெட்டி வரைக்கும் இருக்கிற நிலப்பழம் தோட்டம் துறவு இதெல்லாம் யாரு ஓயா மாப்பிள்ளை எழுதுடா எழுது. அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய ஆளாங்கிற அவ்வளவு பெரிய ஆளு தெரியாது ஒன்னு அடிச்சு விட்டேன். சரி இந்த தோட்டத்தோட ஒண்ணு தண்ணியா? ஆமா அரசு எத்தனை மூட்டை நெல் விளையுது? ஓட்டோட கேட்டதான் தெரியும். ஏன் மக்கள் பழிக்கிட்டு விட்டுட்டு குத்த வாரத்துக்கு போற விட்டுட்டு போறவங்க சரி தம்பி அது மட்டும் இல்ல எந்த வகையில பெரியார்? மந்திர சக்தியில பெரியார். உனக்கு என்னென்ன மந்திரம் தெரியும்? ஓ மந்திர சக்தியில பெரிய ஆளுங்கிறியே உனக்கு என்னென்ன மந்திரம் தெரியும்? ஓ நீ கேட்கலாம் உனக்கு மந்திரம் தெரியுமா தெரியாதா அப்படி என் மனசு சோதிக்கலாம். அதுக்காக உனக்கு நான் கை ஜோதியம் பாக்கிறேன். ஆமாமா இருக்கட்டும் கை ஜோதியம் பாக்கிறேன். கரெக்டா சொல்லணும். ஹரே ராம ராமடா ரங்கநாதடா ராஜி விட்டப்பா புல்லு போப்பு காசுரு செப்பு தானுரா பாபு அல்லா மஸ்தா கேக்குறமல்லா பத்திரமல்லா உன் குடும்பத்துல கலகம் இருக்குது ஜாதி பந்துல கலகம் இருக்குது. ஆனா கண்ணில கண்டோம் தவிரி போச்சுது வலியில கண்டோம் தவிரி போச்சுது இன்னொரு கண்டோம் இருக்குது பாபு இதுக்கு மேல என்ன கேக்குற கேளு. கடங்கார விஷயம் கை கூடி வருமா வராதானா? கடங்கார் விஷயம் கை கூடுமா கூடாதான்னு கேட்கற பாபு. நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஓட்டில ஓட்டுற தெரியும் இல்லப்பா. கை கை ஜோதி கை தேக சொல்லுது சரி. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓட்டில விட்டுறேன். கை ஓட்ட கை ஓட்ட கை ஏன்னா ஜாடி ஏறுது. ஜாடி யாருன்னா தெரியுது. எட்டு வரவா இருக்குது இந்த வருஷம் 12 செலவா இருக்குது. 4 இருந்தாலும் எப்ப கொஞ்சம் போன் கொஞ்சம் பேச கண்ணி வச்சுன்னா ஒரு பொழுது நான் போன் பேசாத இருக்க முடியாது. போன் பேச விட்டா இருக்க முடியாது. வீட்டை கலங்க கொஞ்சம்
போன் பேசணும்னா மக்களுக்கு வருமா? இங்க வருவாங்களா? இது போன் பேசத்தான் மச்சான் உடனே போன் எடுத்தான். எடுக்கல பேசுறான். எடுக்கலனா ஏன்னா உட்காரல என்ன பண்ற போன் எடுக்காத. இந்த வேலை எனக்கு சாப்பாடு 8 மணிக்கு போய் சாப்பிடுறோம். திரும்ப 1 to 2 மணிக்கு சாப்பிடுறோம். அப்ப இதுக்கு போன் வச்சு நடத்துறான். 24 மணி போன் எது கொடுத்தா? சரி இரு. நான் கேக்குற கேள்வி கரெக்டா சொல்லணும். போன் பிரச்சனை வந்துருச்சு. போன் ஏன் அலோங்கற சொல் பார்க்கலாம். எல்லாரும் அலோங்கற சொல். காது கேக்குறதுல அலோங்கறான். நீ சொல்லு அது கரெக்டா விளக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன்ல. இல்ல. போன் கண்டுபிடிச்சா மத்தியா அவன் பொண்டாட்டி பேர் வந்து அலோ. ஆமா. போன் கண்டுபிடிச்சா பேரு பொண்டாட்டி பேர் வந்து அலோ. அது வந்து அவங்க வீட்டுக்காரி போன் பண்ணி அலோ அலோன்னு கூப்பிட்டான். இந்த உலகம் பூரா அலோல அப்பப்ப பேனஞ்சு எடுக்கணும். மூளைக்கு வேலை கொடுக்கணும். அப்பப்ப கசக்கணும். சரி அப்படி இருந்தாலும் சரி இப்ப ராஜகோபால பாத்து இப்ப சொன்னீங்க. ஆமா இந்த போனுங்கறிய இந்த நியாயத்தை நல்லா கேளுறப்பா. இல்ல நல்லா கேளுங்க. ரெடியா இல்ல? இல்ல இல்ல இது நல்லா கேளு. இப்ப எல்லாரும் சொசைட்டிக்கு பால் ஊத்துறாங்க. சரி எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணா மாமா மாமா 10 வீட்டுக்காரர் ராமாய் குப்பாய் நம்ம பொம்மக்க தெம்மக்க போற பால் ஊத்துறாங்க. நான் ஒத்தி மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? எனக்கு ஒரு சிந்து மாடு வாங்கி கொடு மாமான்னு கேட்டா. யார் கேக்குறாங்க? எங்க வீட்டுக்காரர் என்ன? சரி ஒண்ணு கேட்டுக்கிறேன். சரி வீட்டுக்காரிக்கு நம்மளும் ஒரு சிந்து மாடு வாங்கி கொடுக்கலாமே. என் மச்சானா வீட்டுக்காரி சிந்து மாடு வாங்கி கொடுக்கல. நம்ம ஏன் சிந்து மாடு வாங்கி கொடுக்கூடாது? அப்ப 70,000 ரூபாய் போட்டு சிந்து மாடு வாங்கி கொடுத்தேன். 15 லிட்டர் ஊத்தலாம். சாயங்காலம் சேர்த்து 70,000 போட்டு வாங்க 15 லிட்டர் 15 லிட்டருக்கு மேல கறந்து ஊத்தலாம். கரெக்டா பால் கடையாடு போற எல்லா எங்க வீட்டுக்காரி 10 போட்டு வச்சிருந்தா. எல்லா பொம்பளைங்களும் டச் பண்ணி வச்சிருந்தாங்க. அதோட 3 மாசம் ஆச்சு. அவங்க அக்கா தாங்க முடியல. இல்ல அக்கா போட்டா மாமா மாமா எனக்கு ஒரு டச் போன் வாங்கி கொடு. எனக்கு ஒரு டச் போன் வாங்கி கொடு. எனக்கு ஒரு டச் போன் வாங்கி கொடு. வீட்டுல சண்டான சண்டா அடிதுடி. ஏன்னா நீ கேட்டது வாங்கி தர ஆளு தானே. ஆமா பிள்ளை காசு இல்ல. பொங்கலுக்கு அந்த பக்கம் வருமானம் இருக்குது. வருமானம் கம்மி. பேச்சாடுறேன் ஒரே சண்டை. உங்களுக்கு இங்க இருக்குது அந்த பக்கம் வருமானம் இருக்குதா? நம்ம அதுக்கு தானே கூத்து இருக்குது. அப்படி சொல்ல அந்த இடத்துல கூத்து இருக்குது. வாங்கி கொடுக்கணும் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். 70,000 மாட்ட 50,000 தள்ளி 30,000 வித்தம். அழுவுலால வீட்டுக்காரி இல்ல 50,000 தள்ளி இருந்தல 30,000 போட்டு வாங்கி செல்போன் வாங்கி கொடுத்தாங்க. கரெக்டா 15 நாள் இப்படி தள்ளணும். இப்படி தள்ளனா இப்படி தள்ள உட்காந்து இப்படி தள்ளிட்டே கிடந்தா பாரு. அதோட ஐஸ்கார போயிட்டா இப்படி தள்ளனா இப்படி தள்ள ஐஸ்கார தள்ளி போயிட்டா. என்ன நினைச்சுக்கிறா இந்த ஐஸ்கார கப்பைஸ் பாலச்சு பூத்து பூத்து பூத்துன்னு அமுத்திட்டு வந்துக்கிறான். அப்படியே அப்பா இந்த ஆனவே இந்த அமத்தானா இப்படி அமத்துவோம். ஐஸ்கார தள்ளிட்டு போயிட்டான். ஆட போயிட்டு 1 வாரம் கழிச்சு வந்துட்டால வந்தா கிடுக்குன்னு பாத்ரூம்குள்ள போனா ஒரு சோப்பு காலி பண்ணான். தேய்ச்சி குளிச்சா 1 டேங்க் தண்ணி 1000 லிட்டர் க்ளோஸ் பண்ணான். என்னன்னு தெரியல பாட்டு கழுவி 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 விட்டா. சரி வந்தேன் பார்த்தேன். அவன் சொல்லுவாங்க யாரோ தொட்ட போமோ நீரோ தொட்ட விளைகிறோம். சரி தேய்ச்சி குளிவிட்டான். எந்த பரிசு என்ன அவள என்ன பண்றது? செத்து போன பருப்பு பொண்ணு பட்டாக்குறையா பொண்ணு கல்யாணம் பண்றது. சரி யாரோ தொட்ட போமோ நீரோ தொட்ட விளைகிறாங்க. எந்த பர்ஸ் ஒண்ணு ஆவல. என்ன ஒடுக்குல ஒண்ணு போச்சு ஒண்ணு ஆவல. சரி மறுபடியும் கூட்டிட்டு பொல பண்ணிட்டு அப்படியா? அதான் விட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் பொழப்பாகுமா? சரி அதான் பொழப்பாக. சரி இந்த சமாளிக்கலாம் பேசு. சரி அண்ணா இருந்தா இருக்கட்டும். நீங்களாம் இளந்தூரம் போயா? வாங்கி தண்ணூர் நாயாட்டம் நக்கணும் இல்லையா? விடிய விடிய கவலை போக்கும் கலை வித்துவானார்கள். ஓ நீங்க தான் கிளம்பி சூத்தாட்டுறீங்களா? உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரைக்கும் மன கவலையை போக்கும் கலை கூத்தாடிங்க. ஏன்னா கனவு எங்க பாட்டி ஓட்டாரு சுட்டுக்கிட்டு செத்தாடா. சொல்லிக்கிட்டு என்னன்னு வெறியாண்டி வெறியாண்டி பேராண்டி 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 நான் செத்து போனா நல்ல யாக்கா அக்கா உக்காரு. வெளியூருக்காரு உள்ளூர்காரு கேட்டா ஒரு மதிப்பு கொடுக்கணும். நாம பெற்றெடுத்த பிள்ளை போல் இருக்கட்டும். வெளியூருக்காருப்பா அந்த அக்கா இருந்தாலும் ஒரு மதிப்பு மரியாதை. ஒரு நாளைக்கு அக்கா தானே. சரி ஒரு நாளைக்கு அவங்களும் ஒரு அக்கா தான். எப்படி கோட்டர்னா குடிச்சா எங்க பாட்டி
கேட்டோம்னா சொல்லி பேராண்டி பேராண்டி செத்து போனா நல்ல ஆட்டுக்கார குத்துட்டு ஆட்டானா சம்பாதி குத்துறான். அதனால எங்க பாட்டிக்காக ஒரு நல்ல நடமாட்டம். என்ன நாடகம் வேணும்? அதான் இறந்தவருக்கு சிறப்பு கண்ணஜன் நாடகம். சரி, அதுல ஆடுற ஓமரத்தை நீ வாங்கிக்கா. நாங்க அந்த வேலை செய்யறதா அந்த பழக்கம் நாங்க வந்து கொடுக்கறது தான். எந்த இடத்துல? ஆனா எங்க பாட்டிக்காக கண்ணஜன் பாடுற நம்ம கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல கூட வேற கெடுக்குன்னு ஊட்டாட போய் நிக்கிறேன். அக்கா அண்ணன் எதை நானும் விடுறபடியா பாட்டிக்காக அட்வான்ஸ் காசு 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. கேட்டா போதும் என் வீட்டுக்கார தூக்கி பிடிச்சி பருக்குன்னு குடிக்கும். என்ன மசுரா அப்படியே கத்த கத்தியா அப்படியே கிடக்குது. போனா புடி கொடுத்துருவா. சரி, யாராருக்கு சந்திப்பு? துரியாதனுக்கும் கண்ணமகானுக்கு சந்திப்பு. அந்த இடத்துல பாடுற உனக்கு உடனே உனக்கு கொடுக்குறேன். என்ன கொடுக்குற? பணம் காசு ஆகட்டும். ஐயோ நான் என்ன செய்வேன்? என்ன 20 பேர் வந்துக்கிறீங்க, எவ்வளவு சம்பளம் தெரியல. இப்ப இவ்வளவு கொடுத்து வந்து ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ நான் என்ன என்னதான் பண்ணுறேன், ஐயோ நான் என்ன செய்வேன் அவதிக்கு ஆளானா இப்ப என்ன சொல்ற காரணம்னா இல்ல குதிரன்னா இல்ல வாடா போடான்னா என்ன சொல்லணும் சொல்லு. கண்ணு கட்டு போய் அழுகுறான். ஐயோ நான் என்ன செய்வேன் அவதி காலன்னா அதுக்கு அடுத்தது என்ன சொன்ன ஐயோ என்ன செய்வேன் அண்ணா இந்த கெடுமதிக்கு அண்ணா அண்ணா ஓக்கார். ஆமா ஓக்கார்னா ஓக்கார். இப்பதான் நேற்று முந்தானே தானே கேரளால வந்தேன். இங்க வந்து வந்தியா ஊத்துல அவங்க வீட்டுல இருந்து இருக்கணும். இங்க வந்து ஓக்கார்னா ஓக்கார். காது பிரச்சனை ஓக்கார்னா போட்டுடு பேசுற வார்த்தை போட்டுடு அப்படிமா போட்டுது. பழையூர் மாரியம்மன் கோயில். சரி சரி. மகா கும்பாபிஷேகம் திருநாள் முன்னிட்டு ஐயாவாகிய ஆமா செல்வராஜ், சரி செல்வம், செல்வம், கருணாகரன், ஆமா சம்பத்து, சம்பத்து, கமலேசன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆமா நன்கொடை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. கார்த்திக்கு, அறிவு சிவசங்கர், ரங்கநாதன், விக்னேஷ், முனிவேல் தேவன், பலராமன், காவேரியப்பன், பச்சையம்மன் கோயில் படிச்சது. அப்பதான் எல்லாம் மறுத்தா போதும். பழனியப்பன், குழந்தைவேல், ஜெயசங்கர், ஆஞ்சநேயர் கோயில், சரி ராஜகோபால், ராமலிங்கம் தாசன், சரி குமரன்,
ராஜா குட்டி, செல்வம், மேனகா, முருகன், சுந்தரமூர்த்தி, சரி, அண்ணாமலை, எல்லப்பன், மோகன், பழனிசாமி, சரி, அன்பழகன், வெண்ணிலா, கோவிந்தசாமி, சரி, சசிகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? இந்த நாடகம் வைத்துள்ளார்கள். ஆமா. சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய தாரகாசுரன் மதம். ஓ, தாரகாசுரன் மதம். கன்னிமார்கள் பிறப்பு. ஓ, கன்னிமார்கள் பிறப்பு. சப்தகன்னிகள் 7 பேர் பிறக்காங்க. ஆமாமா, சப்தகன்னிகள் 7 பேர் பிறப்பு. சரி சரி. இந்த நாடகத்துல ஆமா. முதல்ல தாரகாசுரனை சமைத்தார். ஓ, தாரகாசுரர்கள் வரார்கள். அவரால் மற்ற விஜய் பின்னால். சரி சரி. வந்துட்டு இருக்காங்களா? வந்துருக்கிறாளா? கால தாமதங்களை ஆளை பரப்ப